வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். சீமான் அவர் பிறந்திருக்கிறது 8 நவம்பர் 1965. பிறந்த நேர குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆளும் கிரகங்களை அடிப்படையாக வைத்து தசாபக்திகளோடு இவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பொருத்தி இந்த நேரத்தை குறித்திருக்கோம். இவர் பிறந்த நேரம் இரவு 8:49 PM. சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அயனம்சா கைப்பி. பிறக்கின்ற போது சுக்கிர மகாதச இருப்பு 16 வருடங்கள் 1 மாதம் 3 நாட்கள். சீமான் அவர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே போராட்ட குணம் தீவிரமாக இருக்கும். காரணம், செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 11வது பாவத்தையும் ஆளுகின்ற காரணத்தால் அதிதீவிரமாக போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பினர். தமிழீழ விடுதலை போர் இயக்க தலைவரான வே. பிரபாகரன் அவர்களும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர் தான். வேலுப்பிள்ளை பிரபாகரன் போலவே இவரும் தமிழ் மண்ணிற்காக போராடக்கூடிய மாபெரும் தலைவராக வளர்ந்து வராரு. ஜாதகருடைய லக்ன பாகையை ஆராய்வோம். மிதுன லக்னத்தில் 06 டிகிரி 48 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் அமைது. சூரியன் அரசியல் வெற்றிக்கு அடிப்படை கிரகம். ஒளிவு மறைவு இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய குணம். சீமான் அவர்கள் ரௌத்திர குணத்திற்கு பெயர் போனவர். லக்னாதிபதியான புதன் செவ்வாயுடைய ராசியில் 6வது பாவத்தில் விருச்சக ராசியில் 14 டிகிரி 48 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் புதனுடைய ஓன் சப்புலையும் இருக்கார். செவ்வாய் 6வது பாவத்துக்கும் 11வது பாவத்துக்கும் அதிபதியாகிறாரு. இதன் காரணமாகவே இவர் சற்று வேகமுள்ளவராகவும் கோபமுள்ளவராகவும் காணப்படுறாரு. இவருடைய சொற்கள் சற்று ஆக்ரோஷமாக காணப்படுவதற்கான காரணம், 2ஆம் அதிபதியான சந்திரன் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பதும், சந்திரன் மேஷ ராசியில் 15 டிகிரி 56 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதுமே அதிமுக்கிய காரணமாக விளங்குது. லக்னாதிபதியான புதனும் வாக்குஸ்தானாதிபதியான சந்திரனும் செவ்வாயுடைய மண்டலம் இவருடைய ஜாதகத்தில் ஏறி இருக்காங்க. செவ்வாய் ஆக்ரோஷ குணம், போராட்ட குணம், தைரியம் இவற்றுக்கு காரகத்துவம் பெற்றவர். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்பட இயக்குனராக இருந்தார், நடிகராக இருந்தார். இவருடைய 5வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 5வது பாவ ஆரம்ப முனை துலாம் ராசியில் 05 டிகிரி 08 நிமிடங்கள் சுக்கரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். இவருக்கு சினிமா துறையில் பெரிய சாதனைகளை செய்ய முடியலை. காரணம், தசாபுக்தி அமைப்பு தான். 1991ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி என்ற படத்தின் வாயிலாக டைரக்டராக அறிமுகமானார். சந்திர மகாதசை இறுதி காலகட்டத்தில். சந்திர மகாதசையை தொடர்ந்து அமையக்கூடிய செவ்வாய் தசை இவருக்கு சிறப்பாக அமையலைன்னு சொல்லலாம். செவ்வாயை கவனிங்க. செவ்வாய் தனுசு ராசியில் 02 டிகிரி 22 நிமிடங்கள் 49 வினாடிகள் கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். சனி மிதுன லக்னத்திற்கு 8, 9 பாவங்களை ஆளக்கூடியவர். 8 போராட்டம். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டலம் மற்றும் உபப்பிரிவுகளை பார்ப்போம். சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் இருக்கார். செவ்வாய் கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். புதன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் புதனுடைய ஓன் சப்ளையும் இருக்கார். குரு சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய ஓன் சப்ளையும் இருக்கார். சனி ராகுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்காங்க. ஜாதகர் ராகு மகாதசியில் கட்சியை தொடங்கி பெரிய லெவலில் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு வராரு. ராகு ஏறி இருக்கக்கூடிய மண்டலத்தை பாருங்கள். ராகு சந்திரனுடைய மண்டலம் இருக்கார். சந்திரன் 2க்கு அதிபதியாகி 11வது பாவத்தில் இருக்கார். தற்போது ஜாதகருக்கு குரு மகாதசை நடக்குது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 7வது பாவத்துக்கும் 10வது பாவத்துக்கும் அதிபதி. குரு லக்ன பாவத்தில் வக்ரகதியில் 07 டிகிரி 17 நிமிடங்கள்
சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். தசாநாதன் குரு சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்கிற காரணத்தால் குரு மகாதசையில் அரசியலில் இவருக்கு முன்னேற்றம் உண்டு. கிரக குறிகாட்டிகளை சுருக்கமாக ஆராய்வோம். சூரியன் 1, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6வது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. சந்திரன் 6வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 10 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. செவ்வாய் 6, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 8, 9, 12 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. லக்னாதிபதியான புதன் 4, 6 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக குறிகாட்டுறாரு. 10வது பாவாதிபதியான குரு 3, 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6வது பாவத்தை சப்லாட் வாயிலாக குறிகாட்டுறாரு. சுக்கிரன் 3, 5, 7 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. சனி இவருக்கு 8, 9, 12, 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 5 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. ராகு 2, 11, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 11 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. கேது 2, 6, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாட் வாயிலாக குறிகாட்டுறாரு. இவருக்கு 7வது பாவ சப்லாட் சூரியனாக வந்து 6வது பாவத்தை சப்லாட் வாயிலாக குறிக்கிறதால இவருக்கு காலம் கடந்து லேட் மேரேஜ் தான் நடந்தது. இவருடைய கிரக குறிகாட்டிகள் அட்டவணையில் 6வது பாவம் வலுத்து காணப்படுவதை பார்க்க முடியும். 6வது பாவம் கலத்திரஸ்தானமான 7வது பாவத்துக்கு விரயபாவமாக அமையிறதால திருமணத்தை தள்ளி வைக்கும். 6வது பாவ குறிகாட்டி அரசியல் மூலான துறைகளில் வெற்றி வாய்ப்பை தந்தாலும் கூட கோர்ட் கேஸு வம்பு வழக்குகளை 6வது பாவம் குறிக்கும். விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பொருத்தி பார்ப்போம். சீமான் அவருடைய திரைப்பயணம் 1996ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். சந்திர தசையில் சுக்கிர புத்தியில் தசாநாதன் சந்திரன் 1, 6, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் சினிமா கிரகம். சுக்கிரன் 3, 5, 7 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். சந்திர மகாதசை இறுதியில் தான் இவர் திரைப்பயணத்தை தொடங்கினார். இவருக்கு செவ்வாய் தசை டிசம்பர் 1997ஆம் ஆண்டு தொடங்கியது. செவ்வாய் தசை பெரிய அளவில் இவருக்கு திரைப்படத்துறையில் கை கொடுக்கல. 1998ஆம் ஆண்டு வெளிவந்த இனியவளே திரைப்படமும் 2000ஆம் ஆண்டு வெளிவந்த வீரநடை திரைப்படமும் கமர்ஷியல் ஃபெயிலியரு. தசாநாதன் செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டினாலும் கூட 8, 9, 12 ஆகிய பாவங்களை சனியுடைய செவ்வாயில் குறிக்காட்டுறாரு. 2006ஆம் ஆண்டு மாதவன் நடித்த தம்பி திரைப்படம் ஓரளவு இவருக்கு கை கொடுத்தது. ராகு தசை ராகு புத்தியில் ராகு 2, 6, 11ஆம் பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை பார்க்க முடியும். 2, 6, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி 18 மே 2010ஆம் ஆண்டு தொடங்கினார். ராகு தசையில் சனி புத்தியில் ராகு 2, 6, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சனி 8, 9, 12, 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3, 5 ஆகிய பாவங்களை குருவுடைய சப்பு வாயிலாக குறிக்காட்டுறாரு. குரு மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இட அதிபதி என்பதை கவனத்தில் கொள்ளணும். சீமான் அவர்கள் மேலே நடிகை விஜயலட்சுமி 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தாங்க. ராகு மகாதசையில் சனி புத்தியில் தசாநாதன் ராகு 2, 6, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் வம்பு வழக்குகளை குறிக்கும். புத்திநாதன் சனி 8, 9, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 5வது பாவத்தை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு. 5வது பாவ குறிக்காட்டி காதல் விவகாரங்களை குறிக்கும். 5, 8, 12 காம்பினேஷன் இவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதை தெளிவாக குறிக்காட்டுது. சீமான் அவர்கள் 8 செப்டம்பர் 2013ஆம் ஆண்டு ராகு தசை புதன் புத்தி சுக்கரனோட அந்தரத்தில் திருமணம் செய்துக்கிட்டாரு. தசா நடத்தும் ராகு 2, 6, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 11 ஆகிய பாவங்கள் திருமணத்திற்கு ஏற்ற பாவங்கள். புத்திநாதனாக வரக்கூடிய புதன் லக்னாதிபதியாகி 4, 6 பாவ குறிகாட்டிகளை குறிகாட்டுறாரு. 4வது பாவ குறிகாட்டி நல்லது. 4வது பாவம் சுகஸ்தானம். அந்திரநாதனாக வரக்கூடிய சுக்கிரன் 3, 5, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாட் வாயிலாகவும்
பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 7, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் தசாபுத்தி அந்தரத்தில் நடைபெறும் போது திருமணம் நடக்கும். சீமான் அவர்கள் 2011ஆம் ஆண்டு முதல் 2019 வரை அதி தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டார். ராகு மகாதசையில் ராகு மகாதசை இவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். கொள்கை பிடிப்போட யாருடனும் கூட்டணி வைக்காம தொடர்ந்து தேர்தல் களத்தில் சிறப்பாக பணியாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. தற்போது சீமான் அவர்களுக்கு குருமகா தசை நடக்குது. தசாநாதன் குரு 10ஆம் வீடு அதிபதியாகி 3, 5, 6 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. முக்கியமாக சப்ளாடு வாயிலாக 6வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. சீமான் அவர்களுக்கு குருமகா தசையில் அரசியல் துறையில் முன்னேற்றம் உண்டு. சீமான் அவர்களுக்கு தற்போது குருமகா தசையில் சனி புத்தி 14/8/2027 வரைக்கும் நடக்குது. சனி 8, 9, 12 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 3, 5 ஆகிய பாவங்களை சப்ளாடு வேலாகவும் குறிக்காட்டுறாரு. சனியுடைய 8, 9, 12 பாவ குறிகாட்டி ஜாதகருக்கு முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு. தற்போது சனி புத்தியில் சுக்கரனோட அந்தரம் நடக்குது. தேர்தல் நடந்து முடிந்த பிறகு சூரியனுடைய அந்தரம் நடக்கும். சூரியன் 1, 6, 10 பாவங்களை குறிக்காட்டுறதால சென்ற தேர்தலை விட வர இருக்கிற மே 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சீமான் அவர்கள் சிறப்பாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.